எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட நம்ம வெட்டி வேர் நட்டு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதாவது 31 நாள் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்களா? வெட்டி வேர் நட்டு ஒரு மாதம் முடிஞ்ச நிலையில் 31 நாளில் முழுசாக வளர்ந்த செடிங்க இது. இதெல்லாம் வளர்ந்ததுங்க. இது சில பேக்கில் காலியாக இருக்கிறதெல்லாம் இறந்தது. அது திருப்பி நட்டு இருக்கும். இதெல்லாம் இப்போ தாங்க நட்டோம். இறந்த செடியெல்லாம் அவங்க ரிட்டர்ன் கொடுத்தாங்க நமக்கு. அது நட்டு இப்போ தான் ஒன்று துளிர் வருது. சிலது இன்னும் துளிர் வரலை. அதுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது இறந்ததுக்கெல்லாம் நமக்கு கம்பெனி சைட்லேருந்தே நமக்கு ரிட்டர்ன் வேறு நாற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம நான் எவ்வளோ பேக் இல்லையோ அவ்வளோ கொடுத்தாங்க. நம்ம திருப்பி நட்டு இருக்கோம். ஆனால் அது வரலைனாலும் நமக்கு திருப்பி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் நட்டு இப்போ தான் லைட்டாக துளிர் தெரியுது. ஆனால் அதுவும் காஞ்சி போனாப்புல இருக்குது. சில துளிர் வருது. நம்ம ரிட்டன் இதை வாங்கி நட்டு 5 நாள் ஆகுதுங்க. நம்ம நட்ட நாள்லேருந்து கரெக்டாக வந்த செடியெல்லாம் நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க. ஆனால் இப்போ வராத செடிங்கள்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இறந்து போனதுக்கெலாம் ரிட்டன் நாற்று நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க கம்பெனி சைட்லேருந்தே. அவங்க கொடுத்ததில் எவ்வளோ நான் செத்து போயிருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சொன்ன கணக்குப்படி அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது நட்டு இருக்கோம். இதில் என்ன ஒன்றுனாக்கா அந்த மாதிரி திருப்பி நம்ம நடுறதுலேயும் இறந்துடுற மாதிரியே இருக்குது. சிலது வாடி போய் இறந்தும் போகுது. நமக்கு இது செகண்ட் டைமு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவாவது இறக்காமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்ட் டைமுக்கு கரெக்டான ஈல்டு எடுக்க முடியும். நம்மளோட கம்பெனி இது ஜேபி அக்ரி ஃபார்மருங்க. இவங்க தான் நமக்கு வெட்டி வேர் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்டேருந்து ரிட்டன் பைபேக் அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலியமாகவே நம்ம அவங்களுக்கே கொடுத்துடலாம். அவங்களே எடுத்துப்பாங்க. நீங்கள் யாராச்சும் வெட்டி வேர்